ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதாவது கண்டினியூஸாக 3 டேஸாக நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோசிங் ஆகிட்டு வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் டுடே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 114 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகி லோ பார்த்தோம் அப்படின்னா 22,081 வரைக்கும் லோ 22,270 வரைக்கும் ஹை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,120 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்சைட் போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த லெவல்ஸை ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகி திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனால் திரும்ப லோ 22,081 வரைக்கும் லோ திரும்ப இந்த இடத்துல இருந்து தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த லெவல்ஸில் இருந்து பையிங் ஆகி திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடில் மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி 180 190 பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,240 கொடுத்துருந்தோம். எல்லா ரெசிஸ்டன்ஸுமே பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 22,218 ப்ளஸ் 114 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சப்போர்ட் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,130 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. 22,130 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 22,070 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 1 சப்போர்ட் 2. இப்போ மேலே அப்சைடுக்கான லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா மேலே அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 22,280 இது ஒரு அப்சைடு ரெசிஸ்டன்ஸு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் 22,350 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸ்க்கு மேலே நம்ம பை பண்ணலாம் அண்ட் செல் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரையாங்கிள் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் இருக்குது. இந்த லெவல்ஸ்க்கு மேலே, அதாவது இது இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் கோ டு லாங், அதாவது 22,280 இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும், இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே இருக்குது, இந்த லெவல்ஸ் உடச்சி கீழே வராமல் இந்த லெவல்ஸ்க்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங். இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல மார்க்கெட்டு, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. திரும்ப நம்ம சப்போர்ட் லெவல்ஸில் இருந்து மேலே வரும்போது அந்த டைமில் வேணால் நம்ம பை எடுக்கலாம். ஏன்னா 22,280 தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். 22,280 இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டுமே பையிங், கோ டு லாங். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். அடுத்தது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டினுடைய சார்ட். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் டுடே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் 105 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 47,859 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் பார்த்தோம். சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 47,650 சப்போர்ட் கொடுத்தோம்.
ஆனால் பேங்க் நிஃப்டினுடைய லோ வந்து இன்றைக்கி டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,608 வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சாலிடேட்டிங்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லெவல்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவிலேருந்து திரும்ப இந்த லெவல்ஸ்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஒரு கன்சாலிடேஷன் ட்ரேடிங் மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி இருந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்சைடு இல்லை. இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இப்போ சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,600 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட், அதாவது இன்றைக்கி டுடே லோ தான். அடுத்த சப்போர்ட் வந்து 47,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து வரும்போது சப்போர்ட் ஜோனு. இப்போ மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. 48,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,250 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே அப்சைடுக்கான ஒரு லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ஓப்பன் அண்ட் பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லெவல்ஸுக்கும் மேலேயும் போகாமல் இந்த லெவல்ஸை உடைச்சி கீழேயும் வராமல் இந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தது, அதாவது 48,000க்கு அபவ் 48,000க்கு அபவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து கோ டு லாங். இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுல் பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வரல. இந்த 48,000க்கு மேலே போனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸை உடச்சி கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.